நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து 2 பாக்கெட்டு காளான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், குக்கர் வச்சுருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, சோம்பு, பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுலாம். நல்லா பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அரிஞ்சு, 3 வெங்காயத்தை பொடி பொடியாக நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். 5 6 பல்லி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நசுக்கி வச்சுக்க 1 2 அதையும் போட்டலாம். தக்காளி போட்டலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இப்போ நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டலாம். தேவையான அளவு உப்பு போடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு பட்டை, மல்லி 1 ஸ்பூன், சீரமிளகு 1 ஸ்பூன், அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வெதுப்பாக ஒரு நல்லா லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் இதோட போட்டு நல்லா இது பொன்னிறமாக வறுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலை இல்லை, அதனால நான் போடல. பொன்னிறமாக வறுத்துடுச்சு. பொடி பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. மஷ்ரூம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீறிட்டு போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போடல, வெறும் மிளகுடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். சிம்மில் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கட்டும். கிளான்கிற தண்ணியெல்லாம் அப்படியே விட்டுருக்குது. அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்ததை போட்டுடலாம். ஸ்டேஜில் மிளகாய் பொடி போட்டுருலாம்.
மிளகா பொடி 1 ஸ்பூன். போட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் காளான் தயிர் 3 ஸ்பூன் போட்டலாம். கெட்டியான தயிர் 1, 2, ஒன்று கலக்கி விட்டுலாம். திரி திரியாக போயிடும், அதனால உடனே கலக்கிடணும். கலக்கியாச்சு. அரிசி 2 டம்ளர் போட்டு வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளரு. அதை நான் கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். போட்டுடலாம். நான் பொன்னி அரிசி தான் போடுறேன், பிரியாணி அரிசி இல்லை. ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு 1 டம்ளர் அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இல்லைன்னா காளான் பிரியாணி மாதிரியே இருக்காது. தண்ணி ஊற்றிடலாம். 1, 2, 3, 4, 4 டம்ளர். எங்களது பழைய அரிசி, அதனால நான் தண்ணி அதிகமாக ஊற்றுறேன். எங்களது அப்போவுமே நல்லா உதிரி உதிரியாக தான் வரும். உங்கள் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, அரிசிக்கு தகுந்த மாதிரி. இது நல்லா வரட்டும். நல்லா கொதியுது பாருங்கள், கொதிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை. ஒரு ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு தான் போடுறேன். நல்லா கொதிட்டோம், பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேணால் எலுமிச்சம்பழம் புளிப்பு சுவை வேணும்னா லைட்டாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு இல்லை. விசில் வரட்டும், 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு கைப்பிடி. மூணு விசில் வந்துருச்சு. விசில் இறங்கிருச்சு. ஏன்னா எங்களது சாப்பாடு 3 விசில் விட்டாகணும். இங்கே பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. எங்களுக்கு 3 விசில் விட்டுமே சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதனால தான் 3 விசில் விட்டேன். தண்ணியும் அதிகமாக ஊற்றினேன், பழைய அரிசிங்கிறனால.
காளான் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சாப்பிட்லாம்.